7 வயசு பையன் கையில பஞ்சாப்ல கிடைக்கக்கூடிய கஞ்சா, ஆப்கானிஸ்தான்ல கிடைக்கக்கூடிய கஞ்சா, ஜெர்மன்ல மட்டுமே விளைய வைக்கப்படக்கூடிய கஞ்சா அபின் போன்றதெல்லாம் சாதாரணமாக நம்முடைய வீட்டினுடைய திண்ணையில் கன்னத்தை பிடித்து கொஞ்சக்கூடிய ஒரு சின்ன பையனினுடைய பாக்கெட்ல இருக்கு என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சூழ்ச்சி வலைகள் குழந்தைகளுக்கு எதிராக பின்னப்பட்டிருக்கிறது. இந்த பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த காவல்துறை அதிகாரிகள் சொன்ன ஒரு தகவல், முஸ்லிம்களாகிய உங்க தரப்புல தான் பெரும் அளவிற்கு கஞ்சாக்கள் விநியோகிக்கப்படுகிறது. அதாவது உங்க சமூகத்திற்குள்ளதான் கஞ்சா புழங்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், முஸ்லிம் பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்கறது இல்ல. வாப்பாமார் எல்லாம் வெளிநாடுகள்ல இருக்கிறாங்களா இல்லையா? இப்ப நீங்க ஒரு கணக்கிடுங்க, காயல்பட்டினம், மேலப்பாளையம், கீழக்கரை, கடையநல்லூர், டெல்டா மாவட்டம், இந்த பெல்ட்டை ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல எல்லாம் முஸ்லிம் பெற்றோர்கள் தந்தைமார்கள் வெளிநாட்டுல வேலை செய்வாங்களோ, காரணம் பிள்ளையினுடைய உதடிய கருத்து இருக்கு, பிள்ளையினுடைய கண்ணு நரம்பிய வழக்கத்துக்கு மாத்தமா சிவந்திருக்கு, பிள்ளையினுடைய கையை நீட்டும் பொழுது ஏன் வழக்கத்துக்கு மாத்தமா நடுங்குது, பிள்ளையினுடைய கால் கெண்டை கால் ஏன் சுருங்கி இருக்கிறது, பிள்ளை ஏன் இரவு நேரத்தில் அதிகமாக சாப்பிடுகிறது, புள்ளை எதற்காக இரவு நேரத்திலே தூங்காமல் ஒரு அமைதியாக திடீரென்று உறவுகளை விட்டு தனித்து இருக்கிறது, இது எதுவுமே உம்மாவால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு தந்தைக்கு தெரியும். ஆனா தந்தை இல்லையே. நம் மகன் யாரோடு பழகுகிறான், யார் வீட்டு பசங்களோடு நட்பு பாராட்டுகிறான், தாய்க்கு தெரியாது. தாய்க்கு தெரிந்ததெல்லாம் காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சுத்தான். தனது மகன் எவ்வளவு பெரிய தவறை செய்தாலும் என் மகன்